Hi to all, அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமானது, ஃபுல்லா கவனிங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அதாவது பிப்ரவரி 28, இன்னையோட பிப்ரவரி மாசம் முடிஞ்சிருச்சு. நம்ம ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் இந்த டாபிக் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அதாவது யோசிச்சு பாருங்க, பாலிட்டி முடிச்சிட்டோம்ப்பா மக்களே, பாலிட்டி ஃபுல்லா முடிச்சிட்டோம். பாலிட்டி ஃபுல்லா ரிவைஸ் பண்றதுக்காக இந்த கொஸ்டின் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனாலதான் நாங்க உங்ககிட்ட சொல்லல. ரிவிஷன் கூடிய சீக்கிரம் பாலிட்டி ஃபுல்லா பேஸ் பண்ணி ஒரு ரிவிஷன் இருக்கும். ரிவிஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் அடங்கிய தொகுப்புகள் உங்களுக்கு வரும். அதோட பாலிட்டி ஃபுல்லா முடிஞ்சிருச்சு, கரைச்சி குடிச்சாச்சுப்பா பாலிட்டி. இந்திய அரசியலமைப்பு பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு புக்ல இருந்து நம்ம இங்க பாருங்க 12ஆம் வகுப்பு 7வது லெசன் வரைக்கும் ஃபுல்லா கரைச்சி குடிச்சாச்சு. அப்ப இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் புத்தகம் தாண்டி இருக்கக்கூடிய கேள்விகள், அதுக்கப்புறம் புக்ல இருக்கக்கூடிய முக்கிய கேள்விகள் எல்லாம் வச்சு ஒரு தொகுப்பு உங்களுக்கு வரும். ஓகே, அதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸோட நான் உங்களுக்கு கொடுப்பேன். வழக்கம் போல கொஸ்டின்ஸ் பிடிஎஃபா உங்களுக்கு டெலிகிராம்ல வந்துடும். நம்மளுடைய கற்பதைய அபிஷியல் டெலிகிராம்ல, இந்த டெலிகிராம்ல வந்துடும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஆன்சர் வீடியோவா வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், இன்னைக்கு 28ஆம் தேதி முடிச்சிட்டோம். நாளைக்கு மார்ச் 1ஆம் தேதி, புது மாசம். ஓகேங்களா? புது நெல்லு புது நாத்து அப்படி சொன்ன மாதிரி புது மாசம். புது மாசம் பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி வால்யூம் 1, 11th எத்திக்ஸ்ல இந்த லெசன். ஓகேங்களா? என்ன சார் எனக்கு குழப்புதே அப்படின்னு கேட்டா, ரொம்ப சிம்பிள்ப்பா. இங்க பாருங்க, நம்ம லெசனா இது வரைக்கும் முடிச்சாச்சு. ஒரு நாள் விடாம ஃபுல்லா 28 நாளும் நம்ம படிச்சுட்டோம். படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அவ்வளவுதான். நீங்க பாலிட்டியும் ஹிஸ்டரியில பாதி முடிச்சு விட்டீங்க போங்க. ஏன்னா 10th ஹிஸ்டரி முடிச்சாச்சு. 10th ஹிஸ்டரி முடிச்சிட்டோம்னாலே இந்திய தேசிய இயக்கம் முடிச்சிட்டோம்னு தான் அர்த்தம். கிட்டத்தட்ட ஒரு 70% ஐயனை முடிச்சிட்டீங்க. ஒரு 70 இல்ல 80னே சொல்லலாம். ஏன்னா மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 20% இந்த 12th ஸ்டாண்டர்ட்ல இருந்து வரும். ஓகேங்களா? அது நம்ம பாத்துக்குவோம் மக்களே, அதுவும் இருக்கு லிஸ்ட்ல. அப்ப முடிச்சு விட்டீங்க போங்க பாய் அப்படின்னு சொல்ற மாதிரிதான், இருங்க பாய் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப பாலிட்டி முடிச்சிட்டீங்க, ஹிஸ்டரியில மோஸ்ட்லி முடிச்சிட்டீங்க. இப்ப 11th ஹிஸ்டரி மொதல் லெசன் எடுத்துக்கோங்க. அதுலதான் இந்த பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை. இது நீங்க இந்த புக்கு நான் காமிக்கிறேன். நம்மளுடைய அந்த 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி இங்க தான் இருக்கும். 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில லெசன் 1 பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் நீங்க பண்டைய நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சிந்து நாகரிகம் வரைக்கும் நீங்க படிக்கணும். இதுல 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் லெசன் நீங்க படிக்கணும். ஓகேங்களா? தமிழ்ல 11th வரலாறு, 11ஆம் வகுப்பு வரலாறுல பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை இந்த டாபிக் படிச்சுட்டு அப்படியே நீங்க எத்திக்ஸ், 11th எத்திக்ஸ் தமிழ்ல மட்டும்தான் இப்ப இது அவைலபிளா இருக்கும். ஸோ அப்ப கொஸ்டினும் நான் தமிழ்ல மட்டும்தான் கொடுப்பேன். இப்பவே சொல்லிட்டேன், இங்கிலீஷ்ல அது வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இல்லைன்னா பாத்துக்கும், நம்ம டீம் இது ரெடி பண்ணுவாங்க, இங்கிலீஷ்ல கூட டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பாங்க. லெட் மீ see. ஓகே, ஸோ இதுல இந்த லெசன் 2வது லெசன் அதுதான் இங்க உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு? 11th எத்திக்ஸ்ல 2வது லெசன். ஓகே, ஸோ 2வது லெசன்ல சிந்து நாகரிகம், சிந்து வெறி நாகரிகம். அதுதான் இப்படி இருந்துச்சுன்னா 12வது லெசன் கிடையாது. ஹிஸ்டரியில இருந்து 1வது லெசன்ல இந்த டாபிக், எத்திக்ஸ்ல இருந்து 2வது லெசன்ல இந்த டாபிக், இது படிக்கணும். இது நாளைக்கு மார்ச் 1ஆம் தேதி. இப்ப மார்ச் 2ஆம் தேதி அப்படின்னு சொல்லும் போது இதுவும் பாருங்க, 11th ஹிஸ்டரியில இருந்து 2வது லெசன், 5வது லெசன், 6வது லெசன் இதுதான் படிக்கணும். நம்ம இந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் காமிக்கிறேன். ஏன்னா அவங்க தான் எனக்கு இங்கிலீஷ்ல வேணும், இங்கிலீஷ்ல வேணும்னு கேக்குறாங்க. இங்கிலீஷே வேணாம், ஷெடியூல் இங்கிலீஷ்ல வேணும்னு சொல்றீங்களா? இங்கிலீஷ் இதெல்லாம் பார்க்காதீங்கப்பா. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இது பாருங்க. சரிங்களா? இது பார்க்காம இப்படி கண்ணை மூடி வச்சுட்டு, இதை விட நான் எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. இவ்வளவு தூரம் பார்த்தா போதும், புரியுதா? இவ்வளவு தூரம் பாருங்கப்பா, போதும்பா. இதை மட்டும் பாருங்க, சிலபஸ் ஃபுல்லா இதை மட்டும் பாருங்க, போதும். ஓகே, சோ இப்போ 11th ஸ்டாண்டர்ட்ல வால்யூம் 1ல 1வது லெசன், 11th எத்திக்ஸ்ல 2வது லெசன் இது நாளைக்கு படிக்க போறீங்க. நாளை மறுநாள் மார்ச் 2ஆம் தேதி
11th ஹிஸ்டரி வால்யூம் 1ல 2வது லெசன் படிக்க போறீங்க, 5வது லெசன் படிக்க போறீங்க, மற்றும் வந்து 6வது லெசன் படிக்க போறீங்க. இதுதான் படிக்க போறீங்க. ஓகே, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து சார் எனக்கு வந்து இங்கிலீஷ்ல கொடுங்க சார் இது அப்படி சொல்றீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, லெசன் நம்பரை பாருங்க போதும். அப்ப 2வது லெசன்ல இது நீங்க மார்ச் 2ஆம் தேதி படிக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் 5வது லெசன் சொல்லியிருக்கேனா, மறந்து போச்சு பாருங்க டக்குன்னு. 5வது லெசன் சொல்லியிருக்கேனா? ஓகே, அப்ப 5வது லெசன் என்ன சொல்லுது? தென்னிந்திய வரலாறு அதான சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? தென்னிந்திய வரலாறுகள்னு இருக்கும் பாருங்க. தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம்னு சொல்லி கொடுத்துருக்கா. ஸோ இது வந்து நீங்க படிக்கணும் 5th லெசன். லைக் அடுத்தது சார் தமிழக அரசு ஆட்சிகள்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க பாத்தீங்கன்னா வந்து தமிழக அரசு ஆட்சிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது இல்லையே சார் அந்த லெசன்ல அப்படின்னு கேட்டா, ஒரு நிமிஷம் ருகோ பாய் அப்படின்னு சொன்ன மாதிரி 6வது இருக்கா? தமிழ் மீடியம் மாணவர்களே, 6வது லெசன் 11ஆம் வகுப்புல என்னன்னு கொடுத்துருப்பாங்க. 6வது லெசன் பாத்தீங்கன்னா மௌரியர்களுக்கு பிந்தைய அரசியல் அமைப்பும் சமூகமும்னு இருக்கும். போஸ்ட் மௌரியன், மௌரியனுக்கு பிறகு, மௌரிய அரசுக்கு பிறகு அரசியல் அமைப்பும் சமூகமும். இந்த லெசனுக்குள்ள 6வது 6.3 அதான் நம்ம 6வது லெசன் தான் படிக்கிறோம் 11ஆம் வகுப்புல. 11ஆம் வகுப்பு வரலாறுல ஹிஸ்டரியில 6th லெசன்ல 6.3 தமிழக அரசாட்சிகள்னு கொடுத்துருப்பாங்க. அதுதான் இங்க வந்து கொடுத்துருக்கேன், அரசு ஆட்சிகள்னு கொடுத்துருக்கீங்கல்ல, அரசாட்சிகள். ஓகேங்களா? இது நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் லிசன் திஸ், இது போதும். ஓகேயா? நீங்க பேஜ் நம்பர் கூட இங்கிலீஷ் மீடியத்துல பேஜ் நம்பர் சொல்லவா? ஏன்னா கேட்பீங்க சார் பேஜ் நம்பர் சொல்லுங்க சார், அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி. ஓகே, ஸோ த தமிழ் கிங்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நான் அதையும் எடுத்து வச்சிருக்கேனே, ஏன் ஏன் அதையும் விட்டு வைப்பானே. 97 பேஜ் நம்பர்ப்பா, தமிழ் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பேஜ் நம்பர் 97 இங்க இருக்கா? இதே பேஜ் நம்பர் தான், இங்கிலீஷ்ல நான் இங்க வைக்கிறேன் பாரு. அவ்வளவுதான், இதுதான். ரைட், காட் இட். இது வந்து நீங்க படிக்கணும். த தமிழ் கிங்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இது நீங்க படிக்கணும். ரொம்ப இல்ல, ஒரு 2 பக்கம் தான் வருது. ஜஸ்ட் 2 பேஜ் தான், 2 பக்கம் கூட கிடையாது, 2 பக்கம் கூட சொல்லக்கூடாது, 1.25 பக்கம் அவ்வளவுதான் வருது. அதை மட்டும் படிங்க, அதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பேன். ஸோ இப்ப நான் சொன்ன இந்த 2 தகவல் நீங்க படிச்சீங்கன்னா வர்ற இந்த 2 நாள் 29வது டெஸ்ட் 30வது டெஸ்ட் மார்ச் 1 மார்ச் 2 முடிஞ்சிருச்சு. ஓகே, 12 இதுல வந்து எத்திக்ஸ் வந்து சிந்து வழி நாகரிகம் அப்படிங்கிறதுல இருந்து எத்திக்ஸ் படிப்பீங்க. இது மேபி உங்களுக்கு வந்து தமிழ்ல இல்ல இங்கிலீஷ்லயும் கொடுக்குறேன், என்ன ஓவரா கொஞ்சம் இங்கிலீஷ்லயும் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இந்த புக் வந்து இந்த எத்திக்ஸ் புக் தமிழ்ல மட்டும்தான் இருக்கு, ஆங்கிலத்தில் இல்லை. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, அது கவர்மெண்டே ரிலீஸ் பண்ணல, தமிழ்ல மட்டும் தான் வச்சிருக்காங்க. சரி, இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 31ஆம் தேதியில இருந்து, அதாவது 31ஆம் நாள் மார்ச் 3ல இருந்து தொடர்ந்து வகுப்புகள் இருக்குப்பா, மிஸ் பண்ணிடாதீங்க. 100வது நாள் 12th ஸ்டாண்டர்ட் 7th லெசன் ஃப்ரம் ஹிஸ்டரி. ஓகேங்களா? அதுவும் வந்து நம்ம மே மாசம் 11ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து படிக்க போறோம். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம படிங்க. ஓகேங்களா? ஒரு நாள் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப 11thலயே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பண்பாடு ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, நீங்க பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். சோ அது வந்து எத்திக்ஸ் தான், இது எத்திக்ஸ். 94வது இது இருக்குல்ல, அது எத்திக்ஸ். ஸோ இதே மாதிரி எத்திக்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பாருங்க, இந்த 12th வந்து பாத்தீங்கன்னா சாரி, அது வந்து ஜியாகிரபி வந்துடும். எத்திக்ஸ் இந்த 3 வரும்பா. தமிழ் கலைகள், தமிழர் கலைகள்னு இருக்குல்ல, தமிழர் கலைகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4வது லெசன் 6ல. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கிய உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள், இது 3வது லெசன், அதான் 3rd அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதான் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெசன் தான் அது. செகண்ட் லெசன் நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். ஸோ அப்ப 94 95 96ல இந்த லெசன் வந்துடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை, பக்தி இயக்கம், இதுவும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? எத்திக்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு வரப்போகுது. ஸோ அப்ப எத்திக்ஸும் உள்ள கவர் ஆகுது, எல்லா லெசனுமே கவர் ஆகுதுப்பா. இந்த 100 நாள் முடிவுக்கு பிறகு மே மாசம் 11ஆம் தேதியா உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு, குரூப் 4 கிளியர்னு அர்த்தம். ஸோ பயன்படுத்திக்கோங்க மக்களே.
உங்களுக்கு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நாம கிளாஸுக்கு வாங்க. எல்லா பிடிஎஃப்மே நம்மளுடைய டெலிகிராம்ல கொடுக்குறோம். டெலிகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் எப்படி எப்படிலாம் டவுன்லோட் பண்றதுன்னு. இதுக்கு முன்னாடி வீடியோல நான் சொல்லியிருக்கேன், பயன்படுத்திக்கோங்க. நமக்கு இன்னும் வந்து எத்தனை நாள் இருக்கு, இன்னைக்கு தேதி வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 28. அதை பேஸ் பண்ணி இங்க கொடுத்துருக்கேன். இன்னும் குரூப் 4க்கு 135 நாள் இருக்கு. குரூப் 2க்கு பாத்துக்கோங்க. குரூப் 1க்கு 100 நாள் தான்ப்பா இருக்கு. யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு ரைட், தே ஆர் என்ன சொல்ல, பயங்கர அஸ்பைரிங்கா இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி யூபிஎஸ்சி மெயின்ஸுக்கும் கொடுத்துருக்கோம், ப்ரிலிம்ஸுக்கும் கொடுத்துருக்கோம். யூட்டிலைஸ் த டேட்ஸ் அண்ட் என்கேஜ் வித் கற்பது ஐஏஎஸ் ஃபார் மோர் அப்டேட். தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கற்பது ஐஏஎஸ் உடைய டெலிகிராம் அஸ் வெல் அஸ் நாங்களுடைய வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டவுட் கேளுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.